பிஎஸ் பாபுவுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் தோற்கடித்த பிஎஸ் பாபுவுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை. திமுக அதிமுகன்னு கட்சி மாறி மாறி இன்றைக்கு தாவேக்காவில் வந்ததே அவருக்கு பலவீனமா மாறிடுச்சு. கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சரை வீழ்த்தியதற்கு பிஎஸ் பாபுடைய செல்வாக்கு காரணம் இல்ல, விசில்தான் காரணம். உண்மையை கண்டுபிடித்தார் முதல்வர் விஜய். பார்க்கலாம் இந்த காணொளியில். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக்காவுடைய 2 அமைச்சரவை தொடர்பான நிகழ்வு நடந்து முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட நேற்றைய தினம் அமைச்சரவையில பலருக்கிடம், அதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சிலருக்கு அமைச்சரவையில முக்கியமான இடமெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த நிலையில எல்லோரும் பெரிதும் எதிர்பார்த்த ஒரு நபர் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை கிட்டத்தட்ட 8795 ஓட்டு வித்தியாசத்தில், வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்த நபர்தான் கொளத்தூர் தொகுதியினுடைய இன்றைய எம்எல்ஏ திரு விஎஸ் பாபு. கிட்டத்தட்ட அவருக்கு இப்ப ஜெயண்ட் கில்லர் அப்படின்ற பேரெல்லாம் வச்சு அடைமொழியோட கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ஒரு முன்னாள் முதலமைச்சரை, கட்சியினுடைய தலைவரை, திரு மு.க. ஸ்டாலினை வீழ்த்திய ஒரு நபருக்கு நிச்சயம் அமைச்சரவையில ஒரு பெரிய இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தப்ப அவருக்கு பெரிய இடம் கிடைக்கல. அவரோ எவ்வளவோ கைய இப்படி அசைச்சு காட்டுறது, இப்படி அசைக்கிறது, அப்புறம் இப்படி பண்றது, இப்படி பண்ணி ரீல்ஸ் போடுறது, இப்படி என்னென்னமோ பண்ணாரு. ஆனா விஜய் அவரை மொத்தமா பண்ணிட்டார் அப்படின்றத நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். இவருக்கு அரசியல் புதுசு இல்லை. கிட்டத்தட்ட 2006 காலகட்டத்தில் திமுகவில் நின்று எம்எல்ஏவாக வென்றவர், திமுகவில் பயணித்தவர் தான். பிறகு 2011 அதே கொளத்தூர் தொகுதியில திரு ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வச்சதுல இவருக்கும் ஒரு பெரும் பங்குண்டு. அந்த கொளத்தூர் தொகுதியுடைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது, அந்த கொளத்தூர் சூழ்நிலை என்ன, மக்கள் மனநிலை என்ன, திமுகவுடைய வியூகம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச நபர், திமுகவில் இருந்தவர். பிறகு சில காரணங்களுக்காக அதிமுகவுக்கு போகிறார். பிறகு அதிமுகவில் இருந்து தாவேக்காவில் வந்து இணைகிறார். தாவேக்காவில் வந்து இணைந்த உடனேயே அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. காரணம், திமுகவுடைய வெற்றி வியூகம் இவருக்கு தெரியும். திமுகலையும் இருந்திருக்காரு, அதிமுகலையும் இருந்திருக்காரு. அந்த அரசியல் அனுபவம் இருக்கும் இல்லையா, அதனால அவரை பயன்படுத்திக்கலாம்னு திரு விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. ஆனால் அதுவே அவருக்கு வினையாக மாறியது. 3 பிரதான காரணம் விஜய் அவருக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்காததற்கு. முதல் காரணம், திமுக, அதிமுக, தாவேகா என பச்சோந்தியை விட வேக வேகமாக நிறம் மாறுகிறாரே இவரை நம் அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் அது நமக்கு உள்ளபடியே பாதுகாப்பு தானா, அப்படி கொடுக்கலாமா, பிறகு அமைச்சரவையிலே வந்து நமக்கும் அவர் இப்படி பண்ணா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை விட காலங்காலமாக சென்னையில தாவேக்காவுக்காக அதைவழியும் தாண்டி விஜய் ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றதுனால அவர்களுக்கு முக்கியத்துவம். 2வது காரணமாக பார்க்கப்படுவது அரசியல் பழிவாங்கல். பெரிய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இவரை தோற்கடித்த நபருக்கு நம்ம அமைச்சரவையில வாய்ப்பு கொடுத்தா அது ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அப்படின்னு விஜய் நினைத்ததாகவும் சொல்லப்படுது. அதை நம்ம நம்பல, ஆனாலும் அது ஒரு காரணமா வச்சுக்கலாம். 3வது காரணம், விஎஸ் பாபு முதலமைச்சரை தோற்கடிச்சிருக்காரு இல்லையா, அதற்கு காரணம் விஎஸ் பாபுடைய செல்வாக்கு கிடையாது. விஎஸ் பாபுவால ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம முகநூல்ல பாக்குறோம் இல்லையா, விஜய் என்ன யாரை நிக்க வச்சாலும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட தயாரா இருக்கும். நீங்க ஒரு சவாலே விடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்கள 234 தொகுதி ஜெயிச்சவங்க, ஜெயிக்காதவங்களை கூப்பிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, வேட்பாளர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா அப்புறம் அது பெரிய சவால். அது அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்படி விசிலுக்காக விழுந்த ஓட்டே தவிர பிஎஸ் பாபுக்காக, எப்படி அந்த ஜெயின் கில்லருக்காக விழுந்த ஓட்டு இல்லை
அப்படின்னு அவர் முடிவு பண்ணதுனாலையும் கொடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. இது அவர் தரப்புல ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. எனவே பல சாதனைகள் எல்லாம் செய்து சம்பவம் செய்த VS பாபுவுக்கு தாவேகா தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செய்த சம்பவம் தான் அமைச்சரவையில் நோ. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.